ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரி ப்ரோச்சஸ் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ ஃப்ளவர் மாதிரி ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி ஃப்ளவர் மாதிரி பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளவர் பெட்டலுக்கு வந்து நான் வந்து 7 பெட்டல் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ரவுண்டு போட்டுட்டேன். ஸோ அந்த ரவுண்டுக்கு மேலே வந்து 7 பெட்டல்ஸ் வந்து லைனாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் நம்ம. ஓகேங்களா, அதனால் கோடு போட்டுட்டேன். ஸோ லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெட்டலாக வச்சு அதில் வந்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நீங்களே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பெட்டலாக வச்சு தையல் போட்டுகிட்டே வாங்க. ஓகேங்களா, ஸோ நான் போகிறது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் நான் எப்படி தையல் போடுறேன் அப்படிங்கிறது. அடுத்தடுத்த பெட்டல் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று லைட்டாக வச்சு அப்படியே வந்து ஊசி, நார்மல் ஊசி தான். ஓகேங்களா, த்ரெட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி பெட்டல் ரெடி பண்ண பார்த்தேன். நான் வந்து இங்கே ரெட் கலர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி ரெட் கலர் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ரெட் கலர் த்ரெட் எடுத்துக்கோ. என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ கிளாத்து அந்த கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தெரியாது. ஓகேங்களா, ஸோ நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி ப்ளவுஸஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சால் போதும். நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது இல்லை நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேக் பண்ணி ப்ளவுஸஸ் ரெடி பண்ணி டிசைன் கொண்டு வரலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஒவ்வொரு பெட்டலாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா, ஸோ நீங்களே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, டீப்பாக வந்து கிளாஸில் எல்லாமே வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கடைசி பெட்டல்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கடைசி பெட்டல்ஸ் வச்சுட்டு சேம் அதே மாதிரி 2 ஃபிங்கர் வச்சு லைட்டாக அமுத்தி பிடிச்சிட்டு ஊசிக்கு மேலே குத்தி இப்போ வந்து வடி கீழே குத்தி எடுக்கிறேன். ஓகேங்களா, கிளாத்தில் குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பீடு கொடுக்கலாம், ஃப்ளவர் பீடு கொடுத்து இந்த மாதிரி ஒரே பெட்டலாக முடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டபுள் ஷேடாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இன்னும் மேலே வந்து 5 பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ப்ளூ கலர் ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி 5 பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க ஃப்ளவரை விட மேலே இருக்க ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம வைக்கும்போது கீழே இருக்கிறது வந்து தெரியும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி கொண்டு வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மேலே வந்து ப்ளூ கலர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்க, ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி 5 பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒவ்வொரு பெட்டலை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ மேலே ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன கலர் ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி பெட்டல்ஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் நார்மலாக த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஊசி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்பர் 10 இருக்குது. ஓகேங்களா, அந்த ஊசி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண நம்ம ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி ஹேங்கிங் மெத்தடாக ஒர்க் பண்ணும்போது ஸோ நம்பர் 10 தான் வந்து நமக்கு ஜர்தூசி கொண்டு எல்லாமே வந்து போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்பர் 10 இருக்கிற ஊசியை வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம அடுத்தடுத்து பீடெல்லாம் வச்சு நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஊசியில் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்துங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே அலைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி கடைசி பெட்டல் வந்து நான் இப்போ வைக்க போகிறேன். வச்சு என்ன பண்ணுறேன் சேம் அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து ஒரே ஒரு டைம் தான் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா, அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சென்டரில் வந்து நான் அதே மாதிரி கீழேருந்து கிளாத்லேருந்து ஊசியை குத்தி மேலே எடுத்துக்கிறேன். மேலே எடுத்துகிட்டு மேலே அந்த ஃப்ளவருக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் பெட்டல் தான் கொடுக்கணும். எப்போவுமே ஃப்ளவர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து ஃப்ளவர் பெட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத்தில் வந்து தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வைக்கலாம், பீடு கொடுக்கலாம், 3mm 5mm பீடு எந்த பீடு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் பீடு மாதிரி ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, கீழே வந்து நான் ரெட் கலர் கொடுத்தங்காட்டிக்கு மேலே சேம் அதே மாதிரி ரெட் கலர் இருந்தால் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நமக்கு 3D மாதிரி காமிக்குமேன்ட்டு ஸோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்களும் அதே மாதிரி எந்த பால் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஊசியை குத்தி மறுபடி கிளாத்தில் குத்தி கீழே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட நீங்கள் வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஹேங்கிங் மெத்தட் மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃப்ராகில், குர்த்திஸில், அதே மாதிரி குழந்தைகளோட ஹேர் பின்னில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பண்ணி உங்களோட 3D மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ எதில் வேணால் ப்ளவுஸஸ் ஒர்க் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, நார்மல் ப்ளவுஸ் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த நார்மல் ப்ளவுஸ்லையும் கூட இந்த மாதிரி வந்து பெட்டல்ஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து டிசைன் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் ஹேங்கிங் மெத்தட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எங்கிட்ட இருக்க பீடை வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ உங்கள்கிட்ட எந்த பீடு இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பால் ஒயிட் கலர் பால் பீடு எடுத்துக்கிறேன்.
சைஸ் பார்த்தீங்கன்னா 4 mm பால் பீடு. ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சுகர் பீட்ஸ் இருந்தாலும் அதுவும் வச்சுக்கலாம். 5 mm பீடு, கோல்டன் பீடு அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி கோதுமை பீடு இருந்தாலும் கூட கோதுமை பீடு எந்த பீடு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சும்மா நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க பீடு வச்சு நீங்கள் வந்து ப்ரௌச்சஸும் கற்றுக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி வந்து லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து டேப்லெட் பீடு லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டேப்லெட் பீடு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பீடு வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நான் இப்போ இந்த மாதிரி டேப்லெட் பீடு கொடுத்துட்டு இப்போ வந்து ரிட்டன் கொண்டு போது லாக் பண்ணணும். எப்பவுமே லாக் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஹேங்கிங் மெத்தட் பண்ணும்போது லாக் பண்ணுவோம்ல. அப்போ வந்து இந்த மாதிரி கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா 3 mm பீடு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து கொடுத்துருக்கேங்க, லைட்டாக கையில் பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த பீடை விட்டுட்டு நம்ம டேப்லெட் பீட்லேருந்து ஊசியை குத்தி அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. ரிட்டன் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி வந்து நிறைய பீட் லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணி விட்டுங்க. த்ரெட்டை நல்லா இழுத்து விட்டிங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அலைன் ஆயிடும். ஓகேங்களா. அலைன் பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரிட்டன் மாதிரி மீதி பேலன்ஸ் இருக்கிற பீடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊசியை குத்தி ரிட்டன் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு சேம் அப்படியே வந்து கிளாத்தில் குத்தி ஊசியை வந்து கீழே எடுத்துருங்க. ஓகேங்களா. எடுக்கும்போது அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே அந்த த்ரெட்டை விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அலைன் எல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. இதான் வந்து ஹேங்கிங் மெத்தட். ஓகேங்களா. ப்ளவுஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங் மெத்தட் பண்ணலாம். ஆரி ஒர்க்கில் இப்போ நிறைய ஹேங்கிங் மெத்தட் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சேம் இதே தான் வந்து ப்ரௌச்சர்ஸில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து சிங்கிளாக இருக்குது, இன்னொரு லைன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சேம் அதே மாதிரி கிளாத்தில் ஊசியை குத்தி வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ வெளியே எடுத்து தேவையான அளவுக்கு அதே மாதிரி ஒயிட் கலர் பால் பீடு வந்து லோட் பண்ணி நம்ம வந்து ஹேங்கிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான் ப்ரௌச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து தேவையான பீடு வந்து லோட் பண்ணுறேன். நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளவர் லேப் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்க. ப்ரௌச்சர்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து நல்லா டீப்பாக கற்றுக்கணும், நிறைய ஃப்ளவர் சேஃபில் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா. லைவாக தான் வந்து கிளாஸ் போகும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சேம் அதே மாதிரி ரிட்டன் கொண்டு போகிறேன். ஓகே. ரிட்டன் கொண்டு போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 mm பீடு விட்டுட்டு நான் எதில் ஊசி கோர்க்குறேன், டேப்லெட் பீடு அந்த மற்ற அதருக்கு பால் பீடில் வந்து நான் வந்து ஊசியை குத்தி ரிட்டன் கொண்டு போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா. இப்போ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம்னா சேம் அதே மாதிரி தான் ஊசியை வந்து கிளாத்தில் குட்டி கீழே இழுக்கிறோம். கீழே இழுக்கும்போது மேலுக்கு த்ரெட் அழுங்காமல் அலைன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஹேங்கிங் மெத்தட் வந்து ஈஸியாகிடும். இதுதான் வந்து ஹேங்கிங் மெத்தட். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான். ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் அதை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் கிளாத்தில் 2-3 டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நாட் போடுறது உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியும். நம்ம நார்மலாக எப்படி நாட் போடுறது அப்படின்னு அப்படி இல்லை 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நான் வந்து சிம்பிளான ஃப்ளவர் ஒர்க் எப்படின்னு பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா. இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.